ஏய் சங்கர், இவன் தானே அது கொலை பண்ண வந்தவன். மாமா இது என் ஃப்ரெண்ட் சங்கர். உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி பாட்டியோட பிறந்த நாளைக்கு வந்தா எல்லாரையும் பார்க்கலான்னு நான் தான் வர சொன்னேன். வாங்க தம்பி, உட்காருங்க. மாப்பிள்ள, இவரை பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் சொன்னதே இல்லையே. அது நான் வெளியூர்ல இருக்கேன் சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ராஜசேகரை நான் மறுபடியும் பார்த்தேன். சரி சரி. விசாலாச்சி, தம்பிக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா. சரிங்க. டேய் வா. மாப்ள சொல்லுங்க மாமா. இவன் நம்ம தோஸ்து. வணக்கம் சார். வணக்கம் சார். பேர் சங்கர்ல? ஆமா சார். உங்க மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? ஆமா, நல்ல விஷயம் தானே சொன்னீங்க. நல்ல விஷயமா தான். எங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேனே. சரி டைம் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணிடலாமா? சாரி. கேக் காமெடி இந்த டேபிள ரெடி பண்ணிடுறியா? சரிண்ணா. பாட்டிமா, டைம் டு கட் த கேக். ஒரே ஒரு நிமிஷம். பாட்டி, கேண்டில் ஊதி கேக் கட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பாட்டி, நிறைய பேசலாம் பாட்டி. முதல்ல கேக், அப்புறம் டாக். ஓகே, வாங்க. சிவா, இருப்பா. எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னம்மா புதிர் போடாம என்ன விஷயம் சொல்லு. என் பிறந்த நாள் பரிசா என் சொத்து முழுக்க எல்லாத்தையும் என் பேரன் சிவா பேர்ல எழுதி வைக்க போறேன். ஓஹோ, இவங்க ரெண்டு பேரும் சொத்துக்காக தான் இவரை கொலை பண்ண பாக்குறாங்களோ? என்னம்மா பாட்டி இப்படி சொல்லுது? அப்ப நமக்கு எதுவுமே இல்லையா? எனக்கும் புரியல ரம்யா. சரி, அப்புறமா பேசிக்கலாம். நீ சைலண்டா இரு. பாட்டி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. உங்க பிறந்த நாள் இன்னைக்கு ஸ்பெஷல். முதல்ல கேக்கை வெட்டுங்க. இரு சிவா, நான் எடுத்திருக்க இந்த முடிவுல உங்க யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க இந்த முடிவை யோசிக்காம எடுத்திருக்க மாட்டீங்க. அதுல கருத்து சொல்ற உரிமை எங்க யாருக்கும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். பாட்டி, போதும் பாட்டி. முதல்ல கேக்கை கட் பண்ணுங்க. எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன, எல்லாருக்கும் கேக் தானே முக்கியம்? ஆமா பாட்டி, நமக்கு கேக் தான் முக்கியம். தோத்தீங்களா? தீனி பண்டாராம். வா. Happy birthday to you. Happy birthday to you. மொத்த பேரையும் கொலை பண்ண போறதா சொன்னானே, அப்போ கேட்கல ஏதாவது? வேண்டாம். என்னாச்சு? எதுக்காக இப்ப கேக்க தட்டி விட்ட? அது அது வந்து அது நான் வந்து ஜனனே விளையாடாத. எதுக்காக கேக்க இப்ப தட்டி விட்ட? இல்லங்க, அது வந்து என்ன அது வந்து இப்ப சொல்ல போறியா இல்லையா? What happened? Tell. இந்த கேக்ல விஷம் கலந்திருக்கு.
சாப்பிட்டா நீங்க எல்லாருமே செத்துருவீங்க. என்ன ஹே ஜனனி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? விசாலாச்சி, அவ இஷ்டத்துக்கு உளறா. என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பார்த்தல. இதுக்குதான் இந்த மாதிரி சபைக்கெல்லாம் அவளை கூட்டிட்டு வராதுன்னு உனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இப்ப வந்தாலே பிரச்சனை தான். அப்பா, நீங்க பேசாம இருங்க. இவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏண்டி, இதுல விஷம் இருக்குன்னு உனக்கு யார் சொன்னது? சரி, விஷம் கலந்துருக்கு, அது எப்படி உனக்கு தெரியும்? இப்படி முட்டாள்தனமா பேசி எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றியா? ஜனனி, இங்க என்னம்மா நடக்குது? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? மா ஒரு நிமிஷமா, ஜனனி கிட்ட நானே பேசுகிறேன். ஜனனி, தயவு செஞ்சு சொல்லு, இந்த கேக்ல விஷம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், ஜனனி என்னன்னு பதில் சொல்லும்? உண்மை இருந்தா தானே சொல்லுவா. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பொறுக்க முடியாம அதை கெடுக்கிறதுக்கு இல்லாத போலாததை சொல்லி கதை கட்டிட்டு இருக்கான். பாட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இத்தனை பேரு கேக்குறோம், வாயை திறந்து பதில் சொல்றாளான்னு பாருங்க. திமிரு பிடிச்சவன். இந்த ஃபங்க்ஷன் கெடுக்கணும்னே இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கா? எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்னன்னே தெரியல, ஜனனி ஒரு 2-3 நாளாவே டென்ஷனா இருக்கா. தேவையில்லாம பயப்பட்டு ஜனனி சார்பா உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாமே. நாம இந்த செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாமே. ப்ளீஸ். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. பதட்டத்துல நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த கேக்க அண்ணன் தான் முதல்ல சாப்பிடணும். கேக்கு தானே, சாப்பிட்டா போச்சு. முதல்ல நானே சாப்பிட்றேன். பாட்டி, ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஜனனி, நீங்க சாப்பிடுங்க பாட்டி. இதெல்லாம் சாப்பிடுங்க பாட்டி. இந்தாம்மா காவேரி, நீ பிடி. கொடுங்க மாமா, இந்தாங்க. அத்தை, இந்தாங்க. நீ சாப்பிடுமா. வா நண்பா. மச்சான், நீங்க சாப்பிடு. தேங்க்யூ மாமா. ஜனனி, எல்லாரும் கேக் சாப்பிட்டோம், செத்தா போயிட்டோம். சரி, எல்லாரும் பாட்டிமா, உங்களுக்கு gift எல்லாம் கொடுக்க விரும்புகிறோம். நானே ஆரம்பிக்கிறேன். பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு சிவா. தேங்க்யூ பாட்டி. பாட்டி, என்னோட gift. நல்லா இரு. பாட்டி, நல்லா இரு.
எங்க வாழ்த்துக்கள். அன்பளிப்பு உங்களுக்கு. எங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. பாட்டி என்னங்க உங்க கிஃப்ட், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நண்பா நீ வா கொடு பாட்டி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆ. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நம்ம பிளானே இது இல்ல. நீ கெஸ் பண்ணது தப்பு. உன்னை நான் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ண வச்சேன் பாத்தியா? இனி நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒரிஜினல் பிளானே இருக்கு. உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் கேட்கல, ஒரு நிமிஷம். ஆஃபீஸில் சரிப்பா. ஏய் கடவுளே, இவன் கிட்ட இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமே. என்ன பண்றதுனே தெரியலையே. என்னாச்சு? என்னாச்சு? இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எதுவும் ஆகலல்ல? எனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தள்ளின? என்னாச்சு? உங்களை கத்தில குத்த வந்தான். யாரு? எவன்? இதோ ஏய், இங்கதாங்க இருந்தான். சரி சரி சரி, நான் பார்த்துட்டு ஓகே. தான் உங்களை எடுத்துட்டு சரி, வந்தேன். வா, வா. இங்கதான் இருந்தான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி போலாம் போலாம், வா. இங்க யாரும் இல்ல, வா நிஜமா போலாம். பார்த்தேன். நீ வா வா போலாம். சிவா, அண்ணா என்னாச்சு? மாப்பிள்ளை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா அதான். ஏய் ஜனனி, என்னாச்சு? நீயாவது சொல்லு. இவரை கத்தியால குத்த வந்தாங்க. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? இப்பதான் கீழே கேக்ல விஷம் இருக்குன்னு பிரச்சனை பண்ண, இப்போ சிவாவை யாரோ குத்த வந்தாங்கன்னு எல்லாரையும் பயமுறுத்துற. ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எவன் தான் அப்படி குத்த வந்தான்? மச்சான், முதல்ல உன் பொண்டாட்டிய நல்ல ஒரு டாக்டர்கிட்ட காட்டு. புத்தி பேதலிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா, தேவையில்லாம இங்க வார்த்தையை விடாதீங்க. எதுக்கு கோவப்படுறடா? உன் பொண்டாட்டி நடந்துக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். என் வீட்டுக்காரர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஆள் ஆளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஜனனிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அத்தை, ஒரு நிமிஷம். நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் திடீர்னு நடுராத்திரியில
வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா, சிவாவை கொலை பண்ண பார்த்தான்னு எல்லாருடைய தூக்கத்தையும் கெடுத்தா. எனக்கு அன்னைக்கே சந்தேகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக்குல விஷம் கலந்துருக்குன்னு அடுத்த பிரச்சனை. அது முடிஞ்சு நிம்மதியா நிக்கிறதுக்குள்ள மாப்பிளைய கொல்ல பாக்குறாங்கன்னு பெரிய குண்ட தூக்கி போடுறா. யார் வீட்லயாவது இப்படி நடக்குமா? எல்லாத்தையும் விடுங்க. திடீர்னு நான் தான் மாப்பிளைய கொல்ல பாக்குறேன் அப்படின்னு கேமலியே பழி போடுவா. ஐயோ மாப்பிள்ள, அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அத்த? ஓ, உங்க மருமக சொல்லிட்டானே என்ன பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துருவீங்களா? ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கும். இப்போ எங்க இருந்தோ வந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அத்த. யார் என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள விட்டா இதுதான் நிலைமை. மாமாவோட கௌரவத்துக்கு அவரு பேசாம இருக்காரு. ஆனா என்னாலலாம் இருக்க முடியாது. அவர் சொல்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? ஜனனி பண்ணது தப்புதான். அத நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க கண்டதெல்லாம் பேசாதீங்க. ஜனனி, நீ வாமா, வா. நீங்க வேற. வாங்க போலாம். அம்மா, இவ வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எப்ப எது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்குமா? நீ கவலைப்படாதப்பா. ஏதாவது தெய்வ குத்தமா இருக்க போகுது. ஜோசியரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும். சரிம்மா. மாப்ள, அந்த தேங்காய் ரோட்ல ஒழுங்கா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா. அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதுக்கப்புறம் நான் வந்து அத ஒரு நிமிஷம். யாரு புது நம்பரா இருக்கு? அட்டெண்ட் பண்ணுங்க மாமா. ஹலோ சார், நான் நாராயணன் மலேசியால இருந்து பேசுறேன். மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியல. உங்க பையன் சிவா மலேசியாக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தான் சார் ஃபோன் போட்டீங்க. சார், ஞாபகம் இல்லையா? அடடே, நீங்களா? ரொம்ப நாளாச்சுல்ல, அதான் மறந்து போயிட்டேன். என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நான் சிவா நம்பருக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணேன் சார். ஆனா சுவிட்ச் ஆஃப் தான் வந்தது. என்னன்னு தெரியல. அதான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சார், நானும் என் ஒய்ஃபும் சென்னைக்கு வந்திருக்கோம். அப்படியே சிவாவையும் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்லயே வந்து தங்கி இருந்துட்டு எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போலாம். இது பாருங்க, இது உங்க வீடு மாதிரி. நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், வந்துருங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார், சிவா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். சொல்லாச்சு. இத வரேங்க. என்னங்க? மலேசியால இருந்து ஏஜென்ட் நாராயணன் அவர் சம்சாரமா வீட்டுக்கு வராங்க. சிவாட்ட சொல்லிரு, நான் ஊருக்கு போறதா உனக்கு தெரியுமில்ல. நான் வர வரைக்கும் நல்லபடியா கவனிச்சுக்க. சரிங்க மாப்பிள்ள. மாமா, நீங்களும் வரவங்களுக்கு என்ன ஏற்பாடு தேவையோ அதை பண்ணி கொடுங்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். என்னது, மலேசியால இருந்து வராங்களா? ஐயோ, சிவாவுக்கு அங்க நடந்ததெல்லாம் மறந்து போச்சே. வர்றவங்களை எப்படி சமாளிக்கிறது? முதல்ல இந்த விஷயத்த ஜனனி கிட்டயும் சிவா கிட்டயும் சொல்லணும். சிவா எங்கம்மா? சிவா, என்ன ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னாச்சு? உண்மையை சொல்லுமா, என்ன விஷயம்? நான் சொல்றத முதல்ல கேளுடா. என்ன நடந்துச்சு தெரியுமா? போச்சு. ஆமா, என்னமா இது புது பிரச்சனையா வந்திருக்கு. வர்றவங்க யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. எசக்கு பசங்க அவங்க ஏதாவது கேள்வி கேட்க போய் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ என்னமா பண்றது? இந்த விஷயம் வீட்டில் தெரியாம இருந்தா நல்லதுன்னு நீதானமா சொன்னேன். அதனாலதான் நம்ம இதை மறைச்சு வச்சோம். இப்ப பாருங்க, இதுல என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிடா சிவா, வரவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். இரு. அம்மா, இப்படி பண்ணா என்னம்மா? எப்படிடா? அதாவது பேசாம என் மெமரி லாஸ் பிரச்சனையை வீட்டில் உடைச்சிடலாமே. வரவங்க முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு பதிலா இப்பவே சொல்லிட்டா பெட்டர் தானம்மா? டேய், அதெல்லாம் வேணாண்டா சிவா. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களுக்கு ஜனனிய பிடிக்காது. இப்ப இத வேற சொன்னா அவ்வளவுதான். நீ சொல்றதும் சரிதான் அம்மா.
என்னதாம்மா பண்றது? டேய் சிவா, அதான் ஜனனி இருக்கால, இவளை வச்சு சமாளிச்சிடலாம். என்ன ஜனனி, நான் சொல்றது சரிதானே? ஓகேவா? ஓகேதாம்மா, ஓகேதான், ஓகேம்மா. அம்மா, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. ஏய் ஜனனி, என்ன பிரச்சனை உனக்கு? தைரியமா இரு. தைரியமா இருக்கணும். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. எனக்கு பயமா இருக்குமா. என்ன பண்றது ஒண்ணும் என்னடா உனக்கு பயம்? அதெல்லாம் ஜனனி பாத்துக்குவா, நீ தைரியமா இரு. இவன் என்ன காப்பாத்த போறானா? ஜனனி சமாளிச்சிருவல்ல? சார், நீங்க கொடுத்த டீட்டெயிலை வச்சு மலேசியாக்கார மாதிரி பக்காவா நடிச்சிட்டேன் சார். நீங்க பேசின பணத்தை கொடுத்துடுவீங்கல்ல? முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய். பேசின பணத்தை அப்புறம் தரேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார். எங்க கிட்ட ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதை பக்காவா முடிச்சிருவோம். ஜனனி மலேசியாவில் ஒரு பெரிய திருடி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டா. ஜனனி கிட்ட கவனமா இருங்கன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். நல்லா தான் பேசுறீங்க. அந்த ஜனனி திருடிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சார், நீங்க விஷயத்த சொன்ன உடனே ஏஐ மூலமா வேற ஒரு திருட்டு வீடியோவை ஜனனியை வச்சு வீடியோவை ரெடி பண்ணியாச்சு.